தேடி லூஃபி கப்பலில் கிளம்பிட்டான். போய்கிட்டே இருக்கான். கோபி சொல்கிறான் அவன் ஒரு ஹியூமன் ஃபார்மில் இருக்க டீமான், அவனை தேடி நம்ம எதுக்கு போகணுன்னு சொல்கிறான். அவனை நேவிக்காரங்க அடைச்சி வச்சுருக்காங்கன்னு சொல்கிறான். ரோரோனா ஜாரோனா ஒரு பெரிய ஸ்வாட்ஸ்மேன் கோபி சொல்கிறான். நேவி பேஸுக்கே வந்துட்டாங்க. கோபே சொல்கிறான் இந்த மாதிரி இடத்துக்கு நம்ம வரக்கூடாது, இந்த இடம்லாம் பயங்கரமான இடம்னு சொல்கிறான். லூஃபி எதையுமே காதில் கேட்க மாட்டேக்கான். ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு அந்த வேலை பார்க்குறவங்கள்ட்ட போய் ஜாரோவை பற்றி உங்களுக்கு தெரியுமான்னு கேட்கான். எல்லோரும் பயந்து ஓடுறாங்க. அப்படிலாம் கேட்கக்கூடாதுன்னு கோபே சொல்கிறான். இவங்களை பற்றிலாம் கேட்கக்கூடாது, கேப்டனை பற்றி கேட்போன்னு சொல்லிட்டு கேப்டன் மார்கனை பற்றி உங்களுக்கு தெரியுமா, அவர் இந்த நேவி பேஸ்லேயே அவர் தான் சுப்பீரியர் ஆஃபீஸர்னு சொல்கிறான். அதை பார்த்தும் பயந்து ஓடுறாங்க. லூஃபி இன்னைக்கு என்னடா இவங்க எதை பார்த்தாலும் பயந்து ஓடுறாங்கன்னு நினச்சிட்டு உள்ளே போய்கிட்டே இருக்கான். பார்த்தா மெரைன் வாசலுக்கு வந்துட்டான். கோபி சொல்கிறான் என் வாழ்நாளில் இப்போ தான் நான் நேவி பேஸுக்கே வந்துட்டேன்னு சொல்லிட்டு அழுகுதான். இதை எதையுமே கேட்காம லூஃபி செவத்து மேலே ஏறி ஜாரோவை தேடிக்கிட்டு இருக்கான். கோபி அப்படி பயந்து நிற்கான். இந்த மாதிரி மெரைன் இடத்துல நம்ம ஏறக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். லூஃபி ஜாரோவை பார்த்துட்டான். அவனை கெட்டி போட்டு வச்சுருக்காங்க உள்ள. ஜாரோ என்ன எதுக்கு பார்க்கிங்கன்னு கேட்கான். ஓடுங்க இல்லைன்னா உங்களை கொன்றுன்னு ஜாரோ சொல்கிறான். இங்கிட்டலாம் வரக்கூடாது அப்படி இப்படின்னு கோபி பில்டப் பண்ணிக்கிட்டு இருக்கான் லூஃபிட்ட, இந்த செவத்து மேலாம் ஏறக்கூடாதுன்ட்டு. சடனாக ஒரு குழந்தை ஏணியை போட்டு உள்ளே குதிக்கி ஜாரோட்ட போய் சாப்பாடை கொடுக்கு. ஜாரோ எனக்கெலாம் வேண்டாம் ஓடிரு இல்லைன்னா உன்னை கொன்றுவேன்னு சொல்கிறான். நேவிக்கார் அந்த டைமில் சடனாக உள்ளே வரான். பார்த்தா அவன் தான் கேப்டன் மார்கனோட பையன். சாப்பாடை வாங்கி கீழே போட்டு மிதிக்கான். குழந்தை அழுவுது. கேப்டன் மகன் குழந்தைய வெளியே தூக்கி வீச சொல்கிறான் அவன் ஆள்கிட்ட. அவனே பயந்துக்கிட்டு அந்த குழந்தைய தூக்கி வீசுதான். லூஃபி அந்த குழந்தைய கேட்ச் பிடிச்சி கீழே வைக்கான். ஜாரோ சொல்கிறான் மாதம் முழுக்க என்னை நிப்பாட்டுற, இன்னும் 10 நாள் தான் இருக்குது நீ சொன்ன நாளைக்கு, அது முடிஞ்சிட்டுனா முடிஞ்சிட்டுன்னு சொல்கிறான். அப்படியா நீ 10 நாள் வர தாங்குதியான்னு பார்ப்போன்ட்டு அவன் கிளம்பிட்டான். பார்த்தா லூஃபி உள்ளே வாரான். லூஃபி சொல்கிறான் நீ ஸ்ட்ராங்கானவன் சொன்னாங்க, இதிலிருந்து கூட உன்னால் தப்பிக்க முடியாதான்னு சொல்கிறான். நீ 3 நாளாக சாப்பிடாமல் இருந்தீன்னா இதில் இருந்தே செத்துருவ, வயிறு பசிச்சே செத்துருவேன்னு சொல்கிறான் லூஃபி. நான் நீ நினைக்கிறது அளவுக்கு வீக்கு கிடையாது, நான் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்குன்னு உனக்கு புரிய வைக்கிறேன்னு சொல்கிறான். மண்ணில் விழுந்த சாப்பாடை எடுத்து கேட்கான் சடனா. லூஃபியும் எடுத்து கொடுக்கான். சாப்பிட்டுட்டு சாப்பாடுக்கு நன்றின்னு சொல்கிறான் ஜாரோ. ஜாரோ சாப்பிட்டான்னு அந்த குழந்தைகிட்ட போய் சொல்கிறான். அந்த குழந்தை அவ்வளோ சந்தோஷப்படுறது சாப்பிட்டாரான்ட்டு. ஜாரோ உள்ளே இருக்கிறதுக்கு காரணமே நாங்கள் தான் சொல்கிறது அந்த குழந்தை. கேப்டன் பையன் ஒரு நாள் அவனோட நாயை கூட்டிகிட்டு என்னோடய ஹோட்டலுக்கு வந்தான். நான் அந்த நாயை பிடிச்சி விரட்டினேன். அப்போ அவன் நாயை விட்டு என்னை கடிக்க விட்டான்னு சொல்லுது. பார்த்தா ஜாரோ அந்த நாயை அடித்தான். கேப்டன் பையன் நீ ஜாரோலாம், நீ எப்படி நேவி பேஸுக்குள்ளே வந்தன்னு கேட்க நீ ஒரு பைரட் ஹண்டர்லான்னு சொல்கிறான். ஜாரோ கேப்டன் மகனையே அடிச்சிட்டான். கேப்டன் கழுத்து மேலே கத்தியை தூக்கி வச்சான். நீ அடிச்சுட்டு போனாலும் எங்கள் அப்பா இந்த குடும்பத்தையே கொன்றுவாருன்னு சொல்கிறான். நீ மட்டும் 1 மாதம் நான் சொன்னதை கேட்டீன்னா நான் இவங்களை விட்டுருதேன்னு சொல்கிறான். ஜாரோவும் சரின்னு சொல்கிறான். அதனால தான் கெட்டி போட்டு வச்சுருக்கான் ஜாரோவை. அந்த குழந்தை அழுவுது, என்னால் தான் எல்லாத்துக்கும் இது காரணம்ன்ட்டு. கேப்டன் மகன் திரும்பியும் அராஜகம் பண்ணிக்கிட்டு இருக்கான் ஹோட்டலில். உள்ள பைரட் கேர்ளும் உட்காந்துருக்கா. சடனாக நம்ம லூஃபி வந்துட்டான் கோவத்தில். கேப்டன் மகனை அடின்னு அடிக்கான். அடிச்சுட்டு சொல்கிறான் ஜாரோவும் நானும் இனிமேல் டீமு, அவனை நான் கூட்டு போகிறேன்ட்டு. கேப்டன் மார்கன் ஹெட் குவார்ட்டர்ஸில் உட்காந்துருக்கான். உள்ளே போய் அப்பா என்னை ஒருத்தன் அடிச்சிட்டான்ப்பான்னு சொல்கிறான் கேப்டன் மகன். ஜாரோவும் அக்காவும் சின்ன வயசில் சண்டை போட்டதை ஜாரோ நினச்சி பார்க்கான். அவளுக்கு ஏதோ ஒரு சத்தியம் பண்ணுதான். பார்த்தா லூஃபி சடனாக உள்ளே வாரான். நீ ஏன் கூட சேரு, நான் கெட்ட ஊற்றி விடுதேன்னு சொல்கிறான் ஜாரோட்ட. நீ நினைக்கிற மாதிரி நான் பைரட் கிடையாது, நான் ஒரு நல்லவன் ஜாரோ சொல்கிறான். ஊரில் என்ன கெட்டவன் சொன்னால் நான் நினச்சது தான் உண்மைன்னு சொல்கிறான். லூஃபி சொல்கிறான் நீ வால் சுற்றுறதுல மன்னனாமே, உனக்கு உன்னோட வாழை எடுத்தாரேன், நீ என் கூட சேர்ந்துருன்னு சொல்லிட்டு போகிறான். கம் பபுள் கம்மை போட்டுட்டு ரப்பர் மாதிரி போகிறான். யாருடா இவன் ஜாரோவே மிரண்டு பார்க்கான். அங்கே கேப்டன் மார்கன் சிலையை தூக்கி நிப்பாட்ட பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அது பாகுபலி சிலை மாதிரி இருக்குது. மகன் கேட்க என்ன அடித்தவங்களை நீங்கள் அடிக்க மாட்டீங்களான்னு. நான் எதுக்கு தெரியுமா உன்னை அடிக்கலை, ஏன்னா நீ ஒரு வேஸ்ட்டுன்னு அப்பாவே சொல்கிறான். நீ வார போகிறவன்ட்டெல்லாம் அடி வாங்குவன்ட்டு. அப்பா கேட்க நேற்றுக்கு கொல்லக்கூடிய இடத்துல ஒரு குழந்தை வந்துச்சாமே அப்படிங்க. ஆமான்னு சொல்கிறான். ஏன் அந்த குழந்தைய கொல்லலை, யாரும் அனுமதி இல்லாமல் வரக்கூடாதுன்னு தெரியாதான்னு சொல்கிறான். அது ஒரு குழந்தைன்னு சொல்கிறான் மகன். குழந்தையாக இருந்தாலும் கொல்லணும், இந்த உலகத்திலே நான் தான் சுப்பீரியர் ஆஃபீஸர், இந்த நேவி பேஸுக்கே நான் தான் ஹெட்டு அப்படின்னு சொல்கிறான். சிலையை தூக்கி நிப்பாட்ட சொல்கிறான். லூஃபி வாழை தேடி போய்கிட்டு இருக்கான். சடனாக மேலே ஏதோ சத்தம் கேட்குன்னு சொல்லிட்டு மேலே சடனாக கம் போட்டு வாரான். சிலையவே தட்டி விடுறான். அந்த சிலை மேலேருந்து கீழே விழுது, சடனாக உடையுது. கேப்டன் டென்ஷன் ஆகிட்டான்.
இவனை கொல்லுங்கன்ட்டு ஆர்டர் போடுதான். லூஃபி கேப்டன் மகனை இழுத்துட்டு போகிறான், எதையும் மதிக்காமல். ஜாரோவால் எங்கன்னு கேட்கான். பைரட் பொண்ணும் நேவிக்குள்ளே வந்துட்டா. வாழை என்னோட ரூமில் தான் இருக்குன்னு மகன் சொல்ல பார்த்தா கோபி வந்து சாரோவை காப்பாற்ற உள்ளே வந்துட்டான். இப்படி பண்ணாத, கேப்டன் உன்னை கொன்றுவான்னு சொல்கிறா. நடந்த விஷயத்த ஜாரோட்ட சொல்கிறான். உன்னை நாளைக்கு கொல்ல போகிறாங்க, இவங்க சொன்னதை நீ இன்னமா நம்பிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்கிறான். உன்னை ஒரே ஆள் தான் காப்பாற்ற முடியும், அது லூஃபி தான். அவனை காப்பாற்றக்கூடிய ஒரே ஆள் நீ தான். நீ பைரட்டாலாம் மாற வேண்டாம், லூஃபியை மட்டும் காப்பாற்றுன்னு சொல்கிறான். கேப்டன் வந்து உங்கள் 2 பேரையும் கொல்ல போகிறேன்னு சொல்கிறான், அனுமதி இல்லாமல் உள்ளே வந்ததுக்கு. லூஃபி வாளை எடுத்துட்டான். கோபியையும் கீழே பார்க்கான், மாட்டிக்கிட்டாங்கன்ட்டு சுட போகிறாங்க. லூஃபி சடனாக உள்ளே வந்து விழுறான். புல்லட் ரப்பர் மேலே பட்டு ரிட்டன் ஆகுது. எல்லாரும் அதிர்ச்சியில் பார்க்கானுங்க, இது என்னடா ரப்பர் மாதிரி போகுதுன்ட்டு. யாருடா நீன்னு ஜாரோ கேட்கான். நான் தான் மங்கி டி லூஃபி, கிங் ஆஃப் த பைரட்னு சொல்லதான் எபிசோடு முடியுது. அடுத்து